போயிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த திரிசூன்யம்லாம் வேலை செய்யறது இல்லை. இதெல்லாம் அனுபவம் சொன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அனுபவமான ஜாதகத்தை வாங்கிப்பாண்டா இந்த திரிசூன்ய ராசிகள் போட்டுட்டு கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. நான் சஷ்டி தீர்வு பிறந்தாங்க, மேச ராசி, சிம்ம ராசி, திரிசூன்யம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல கிரகம் வேலை செய்ய மாட்டாங்க, அது பாதக ஸ்தானம், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வாழ்நாள் பூர்வமே அந்த திரிசூன்யமா, வாழ்நாள் பூர்வமே அந்த பாதகமானு கேட்டா அப்புறம் எப்படிப்பா படிச்சாங்க புத நீச்சம் அப்படின்னு அந்த பையன் கல்வி வந்து அறிவு வருது சொல்ல முடியும். புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து வெற்றியை கல்வியே வருது. அப்போ முறைப்படி படிக்க முடியல, முறைப்படி செயல்பட. ஆனா படிச்சவங்களுக்கு ஈக்குவலா போய் சரி, படிச்சவங்களுக்கு மேல நான் டிவி வாங்கிட்டு இருக்கிறேன் சொல்றேன். எதை நோக்கி செல்கிறேன்? படிக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை இல்லை, அமையல, அதுக்கு பொருளாதாரம் இல்லை, நிறைய சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் நமக்கு என்ன சொன்ன ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம டெவலப் ஆகிறோமா? இப்ப எல்லாத்துக்குமே அம்பானின்னு ஒருத்தருக்கிறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சொத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஒருத்தர் எம் அம்பானி, ஏ அம்பானி. ஏ அம்பானி டாப்பா இருந்தாரு. இந்த எம் அம்பானி இருக்காரு பாருங்க, அவர் கீழே இருந்தாரு. இப்ப ஏ அம்பானி தலைகளை விழுந்துருச்சு, எம் அம்பானி மேல நிக்குது. ஆனா பிரிச்சு கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் சொத்து ஒரே மாதிரி தான் கொடுத்தாரு. அப்ப பிரிச்சு கொடுக்கும் போதுன்னா நம்ம பூமியில பிறக்கும் போது பிக்சரா நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, முதலீடு கொடுத்துருக்காங்க. அந்த முதலீடுல இருந்து அடுத்தது என்னவா நோக்கி போறோம், இதுதான் டிரான்சிட். அடுத்தடுத்த ராசிகள்ல போகும்போது நான் எனக்கு வந்து குரு உச்சங்க, நான் எப்பயுமே ஆசிரியர் குரு உச்சம்னு படிக்கவே தெரியலங்கிறாங்க. யாருக்காவது குரு உச்சமா இருந்தானா அவங்களுக்கு தான் கோபம் அதிகமா வருது. குரு நீச்சமா இருக்கணும் கோபம் வர மாட்டாங்க. இந்த குரு எங்கெல்லாம் இருக்கிறாரு அங்கெல்லாம் கூடவே ராகு இருக்கிறாருன்னு அர்த்தம் சொல்லுவேன். ஒரு மேசல இருந்து நாலு குரு உச்சம், வண்டி எடுத்தாக்க சரத்துல ஓடுறாரு. குருட நிதானமா தான் ஓடுறாங்க, பக்குவமா தான் ஓடுறாங்க, நாலாம் இடத்துல வாங்க. ஏன் வண்டி எடுக்கணும்? குருவோட ராகு இருப்பாரு. இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஒரே நேரத்தில் சொல்லவும் கூடாது, சொன்னாலும் புரியாது. அப்ப சூரியனை விட்டு முன்னாடி சூரியனே டெத் ஆயிட்டாரு. சூரியனே டெத் ஆகுறது இல்ல, காரணத்துவம் டெத் ஆயிடுச்சு. அப்பா இந்த வக்கரம் பேசக்கூடாது. அப்பா அம்மா இருந்தாங்களா? அப்பா இருந்தாரா? அப்பா இருந்தாருன்னா அந்த வக்கரம் வேலை செய்யுது. அப்பா இல்லைங்க, அவங்க வக்கரத்தை பத்தியும் பேசாதீங்க, நல்லா இருக்கும். இல்ல தந்தை விட்டு விலக பாடின்னு போயிடுங்க, நல்லா இருக்கிறீங்க. வெளியே தொடர்பே இல்லாத இடத்துக்கு போயிடுங்க, நல்லா இருக்கிறீங்க. அப்போ வக்கரமானா நல்லா பண்ணலாம், கேட்க பண்ணலாம். அப்போ வக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது? இப்ப உதாரணத்துக்கு குரு பண்ணிக்கல ராகு இருக்குது. அப்ப தந்தை விட்டு விலகி செல்வதனால ராகுனுடைய பிடியவே மாட்டிக்கிட்டார் குரு, நம்ம கஷ்டப்படுகிறார். அப்படி எடுக்கலாமா? அப்பாவுடைய பாசம் இல்லாதனால், அப்பா விட்டு விலகி சண்டை போட்டு விலகி சென்ற காரணத்தினால் இவர் கஷ்டப்படுகிறார். இதே இந்த இடத்துல ஒரு குரு சுக்கிரன் இருக்குது. தந்தை விட்டு விலகி செல்வதனால் பணம் பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார். வருதா? அந்த காரகத்துவம் இருக்கிற வரைக்கும் அந்த பக்கரம் வேலை செய்யும். காரகத்துவம் இழந்தால் பக்கரம் வேலை செய்யாது. திதி கர்ம யோகம் எல்லாத்துக்கும் அதே தான். திதி எதனால வருது? சூரியனை விட்டு 12 டிகிரி போன சந்திரன் போன ஒரு திதி, 6 டிகிரி போன கரணம். இந்த கரணம் திதி எல்லாம் ஏன் சூரியன் சந்திரனால வருது? அப்ப சூரியன் காலகட்டத்தில் போயிடுச்சுன்னு வச்சுங்க. இந்த திரிசூன்யம் தான் வேலை செய்யறது இல்லை. இதெல்லாம் அனுபவம் சொன்னா ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அனுபவமான ஜாதகத்தை வாங்கிப்பாண்டா இந்த திரிசூன்ய ராசிகள் போட்டுட்டு கடைசி வரைக்கும் வச்சிருப்பாங்க. நான் சஷ்டி தீர்வு பிறந்தாங்க, மேச ராசி, சிம்ம ராசி, திரிசூன்யம் ஆயிடுச்சு, அந்த இடத்துல கிரகம் வேலை செய்ய மாட்டாங்க, அது பாதக ஸ்தானம், இப்படி எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ வாழ்நாள் பூர்வமே அந்த திரிசூன்யமா, வாழ்நாள் பூர்வமே அந்த பாதகமானு கேட்டா அப்புறம் எப்படிப்பா படிச்சாங்க புத நீச்சம் அப்படின்னு அந்த பையன் கல்வி வந்து அறிவு வருது சொல்ல முடியும். புதன் அப்படிங்கிற கிரகம் வந்து வெற்றியை கல்வியே வருது. அப்போ முறைப்படி படிக்க முடியல, முறைப்படி செயல்பட. ஆனா படிச்சவங்களுக்கு ஈக்குவலா போய் சரி, படிச்சவங்களுக்கு மேல நான் டிவி வாங்கிட்டு இருக்கிறேன் சொல்றேன். எதை நோக்கி செல்கிறேன்? படிக்கிறதுக்கு நம்ம சூழ்நிலை இல்லை, அமையல, அதுக்கு பொருளாதாரம் இல்லை, நிறைய சொல்றாங்க. அந்த இடத்துல எல்லா கிரகங்களும் நமக்கு என்ன சொன்ன ஒரு பிக்சர் கொடுத்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம டெவலப் ஆகிறோமா? இப்ப எல்லாத்துக்குமே அம்பானின்னு ஒருத்தருக்கிறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணாரு, சொத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்துட்டாரு. ஒருத்தர் எம் அம்பானி, ஏ அம்பானி. ஏ அம்பானி டாப்பா இருந்தாரு. இந்த எம் அம்பானி இருக்காரு பாருங்க, அவர் கீழே
கீழே இருந்தாரு. இப்ப ஏ அம்பானி தலையில விழுந்துருச்சு, எம் அம்பானி மேல நிக்குது. ஆனா பிரிச்சு கொடுக்கும்போது ரெண்டு பேருக்கும் சொத்து ஒரே மாதிரி தான் கொடுத்தாரு. அப்ப பிரிச்சு கொடுக்கும்போது நம்ம பூமியில பிறக்கும் போது பிக்சடா நமக்கு ஒரு கொடுத்துருக்காங்க, முதலீடு கொடுத்துருக்காங்க. அந்த முதலீடுல இருந்து அடுத்தது என்னவா நோக்கி போறோம், இதுதான் டிரான்சிட். அடுத்தடுத்த ராசிகள்ல போகும்போது நான் எனக்கு வந்து குரு உச்சங்க, நான் எப்பயுமே ஆசிரியர் குரு உச்சம்னு படிக்கவே தெரியலங்கிறாங்க. யாருக்காவது குரு உச்சமா இருந்தானா அவங்களுக்கு தான் கோபம் அதிகமா வருது. குரு நீச்சமா இருக்கணும் கோபம் வர மாட்டாங்க. இந்த குரு எங்கெல்லாம் இருக்கிறாரு அங்கெல்லாம் கூடவே ராகு இருக்கிறாருன்னு அர்த்தம் சொல்லுவேன். ஒரு மேசல இருந்து நாலு குரு உச்சம், வண்டி எடுத்தாரு சரத்துல ஓடுறாரு. குருட நிதானமா தான் ஓடுறாங்க, பக்குவமா தான் ஓடுறாங்க, நாலாம் தான் வாங்குறாங்க. ஏன் வண்டி எடுக்கணும், குருவோட ராகு இருப்பாரு. இதெல்லாம் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் சொல்லணும். ஒரே நேரத்தில் சொல்லவும் கூடாது, சொன்னாலும் புரியாது.